ஹலோ ஆல் வணக்கம். ஓடிஐ சீரீஸை இந்தியா வின் பண்ணியாச்சு. அதே ஸ்பீட்ல டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. டிஃப்ரெண்ட் பால் கேம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலுமே ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் தான். வெள்ளை பந்துலேருந்து சிகப்பு பந்துக்கு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. செஞ்சுரியன், மிகவும் ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்த அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்துருச்சு. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரு கரெக்டா சொன்னீங்க. அதாவது வெள்ளைப்பந்துக்கும் சிகப்பு பந்துக்கும் ரொம்ப அழகா அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இப்போ இந்த வெள்ளைப்பந்து நிறைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆனதுல இருந்து, அதாவது T20 கிரிக்கெட் வந்ததுல இருந்து அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டோட நேச்சுரல் ஃபிளேவர் போயிடுச்சு. இப்ப நிறைய பேர் எப்படின்னா, நிறைய கோச்சஸோட நான் ஒர்க் பண்றேன். என்ன சொல்லுவாங்கன்னா, பேட்ஸ்மேன் புட் த பிரஷர் ஆன் த பவுலர்னு. ஒரு ரெண்டு மூணு ஓவர் ரன் வரலன்னா போலிங் கோச் என்ன சொல்லுவாங்க, வாவ் வெல் டன், வி ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. ப்ரெஷர்ன்றது அது கிடையாது. இப்ப மென்டாலிட்டி எப்படின்னா, 3 ஓவர் 3 மேடினா நாலாவது பால் இறங்கி ஒரு காட்டடி அடிக்க போறாங்க. அந்த காலத்துல எப்படின்னா முட்டிய பேத்துருவாங்க. அந்த காலத்துல ஒரு 235 ஃபார் 5 அப்படின்னா அடுத்த நாள் ஹிந்துல கமாண்ட் இதுவா வரும். இந்த மாதிரி டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் இந்த கமாண்டிங் 235 ஃபார் 5 ஆஃப்டர் ஸ்டம்ப்ஸ் வேர் ட்ராட் அப்படின்னு வரும். இப்ப நீங்க 235 ஃபார் 5ன்னா மூஞ்சில எச்சத்த போயிருவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கும் போது இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ்ல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, மோஸ்ட் டிஃபிகல்ட் பிளேஸ் டு பேட் இன் வேர்ல்டுல சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ இங்க இருக்கிற பேட்ஸ்மேனுக்குலாம் நான் அந்த 12 வருஷம் இருந்திருக்கேன் இன்டர்நேஷனல் டீமோட. ஓமும் கஷ்டம், அவேவும் கஷ்டம். இங்க கண்ணாப்புனான்னு சீமாகும் பாலு, நீங்க சப்கான்டினென்ட் வச்சு திருப்பலி கொடுத்து இடிச்சிருவாங்க, நேரம் வந்தா போல்ட் ஆயிடுவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ப்ராப்ளமும் போது எந்த டீம்ல அந்த அப்படியே நங்குற மாதிரி நிக்கிற பேட்ஸ்மேன் யார் இருக்காங்களோ அவங்க தான் பர்டிகுலரா இங்க ஜெயிக்க முடியும் விக்டோரியால. இப்ப நீங்க அடுத்து கேட்பீங்க, அப்படி என்ன இருக்கு கண்டிஷன்ஸை பத்தி சொல்லுங்கன்னு, அதானே கேட்க போறீங்க. சொல்லுங்க, அதே தான். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, 29 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க இங்க. அந்த 29 டெஸ்ட் மேட்ச்ல 23 டெஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா இங்க. 3 தோத்துருக்காங்க, 3 டிராப் பண்ணிருக்காங்க. அந்த டிராப் பண்ண மூணு இதுதான் டெஸ்ட்டுமே முத்துப்பாண்டி கோட்டையா? ஆமா, இதுதான் முத்துப்பாண்டி கோட்டா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த டிராப் பண்ண 3 டெஸ்ட்டுமே அகேன்ஸ்ட் ஒன் ஆப்போசிஷன், தட் இஸ் இங்கிலாந்து. அதே மாதிரி 3 டெஸ்ட் மேட்ச் தோத்ததுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க தோத்தது இந்த 2000ல. ஆன்சி குரோனி என்ன பண்ணாரு, சேலஞ்சிங்கா ஃபோர்ஃபீட் பண்ணாரு இன்னிங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஃபீட் பண்ணதுனால ஒரு டெஸ்ட் தோத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இருந்தபோது நான் பார்த்த ஒரே தோல்வி ஆஸ்திரேலியாவோட சிங்கம் சூர்யா மிச்சல் ஜான்சன் வச்சு செஞ்சுட்டாரு. பிச்சு உடஞ்சிருச்சு வேற, வச்சு இறுக்கிட்டாரு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சைடு வகை எடுத்து சாப்பிட்டா பேசுற சரத்பாபு அவரோட செயல் இந்தியாவோட. இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ஆர் த ஒன்லி டீம் தட் ஹஸ் பீட்டன் சவுத் ஆப்பிரிக்கா சின்ஸ் டி அட்மிஷன். அந்த மாதிரியான கோட்டை இங்க ஏன் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, இப்ப ரொம்ப 29 டெஸ்ட் ஸ்டாட்ஸுக்கு போகாம இந்த கடைசி 11 டெஸ்ட் மேட்ச் ஸ்டாட்ஸுக்கு போனீங்கன்னா 11 ரிசல்ட் அது டிராவே ஆகாதீங்க மழை வந்தால் ஒழிய. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 2 தான் மழை ஜெயிச்சிருக்காங்க. ஃபோர்காஸ்ட் எதுவும் இருக்கா? அதையும் சொல்லிடுங்களேன். இல்ல இல்ல, எதுவும் கிடையாது. அதே மாதிரி அங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வாண்டரஸ் மாதிரி, தண்ணி லாரியை தண்ணியை கொட்டினாலும் அதுக்கப்புறம் நீங்க மழை இல்லைன்னா ஆடிடலாம். அதனால எக்ஸலண்டா இருக்கும். டிராலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப ஓகே. 81% உங்களுக்கு டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 604 ஃபார் 6 2004ல. அப்ப நான் அரும்பு வீச வச்சு இந்த காலம். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர்னா இப்ப 2021ல இந்த கோவிட் டைம்ல பாவம் ஸ்ரீலங்கான்னு ஒரு டீம் வந்தாங்க. அவங்க பாவம் இருந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 3 பேருக்கும் கிராம்ப் குஷால் மண்டிஸ் எல்லாம் போலிங் போட்டாரு அந்த மேட்ச். அந்த மேட்ச் நானும் இருந்தேன் டீமோட. பாப் டூப்ளசி 199 அடிச்சு 621 ஃபார் 10. அதை கணக்குல எடுத்துக்க மாட்டேன் நானு, இருந்தாலும் அதை சொல்லுவேன் ஸ்டாட்ஸ். ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர்னா தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அஸ் அன் அனலிஸ்ட். இந்தியா 459 ஆல் அவுட் 2010ல. அது தேர்ட் ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர், தட் இஸ் 210. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் இஸ் ஜஸ்ட் 268 ஆல் அவுட், இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன் 2019. இப்ப எப்படி ட்ரெண்ட்ஸ் போகுதுன்னு பாருங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 371, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 257, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 237,
ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 191. இதுல ஹையஸ்ட் சேஸ்ன்றது அந்த 251 இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2000ல ஹான்சி குரோனியோ 4 ஃபீட். விக்கெட்ஸ் டேக்கன் சம்மரி உங்களுக்கே தெரிஞ்சிடும். பிளேயிங் 79% ஃபாஸ்ட் bowlers, 21% ஸ்பின்னர்ஸ். டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் பேட்டட் 8 அவுட் ஆஃப் 11 டைம்ஸ். இந்த வாட்டி அதே பண்ணுவாங்களா சவுத் ஆப்பிரிக்கா? ஏற்கனவே பேட் சேசர்ஸ் பேர் வாங்கிட்டாங்க. சவுத் ஃபோர்த் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ் என்ன வேற இப்படி பண்ணுவோம்? சொல்றீங்க. சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு எப்படா ஸ்பின்னரை டிராப் பண்ணலாம்னு பார்ப்பேன். கேஷவ் மகாராஜை டிராப் பண்ணாலே ஆச்சரியப்படுத்து கிடையாது. ஏன்னா முன்ன எப்படி யோசிப்பாங்க, ஸ்பின்னர்ஸ் என்ன முட்டிக்கு மேல கீழே போனாலும் விக்கெட் விழாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தியாவோட ஆடுறாங்க, பீட்டை வேற யூஸ் பண்ற ஆளுங்க இல்லைன்றதுனால அவனுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹவ் டேக்கன் லீட் 8 அவுட் ஆஃப் 11 டைம்ஸ். டீம் பேட்டிங் லாஸ்ட், அதாவது ஃபோர்த் இன்னிங்ஸ் 94 ஓவருக்கு மேல ஆடினதா சரித்திரமே கிடையாது. ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், கொஞ்சம் அலையும், ஸ்லோவா அலையும், ஸ்பாஞ்சி பவுன்ஸ். அதனால டீம் லூசஸ் 3 விக்கெட் இன்சைட் 110 ரன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், டே 2 டே 3 எல்லாம் குவிக்கனப் ஆக ஆரம்பிக்கும் பிச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஆவரேஜா 274 ஃபார் 5. அந்த ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கரும்புள்ளி சம்பளி குத்திடலாம். டே 2 பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்கோரிங் ரேட் ஜாஸ்தியாகும், விக்கெட் விழ ஆரம்பிக்கும். 282 ஃபார் 7. டே 3 277 ஃபார் 8. டே 4 263 ஃபார் 9. அண்ட் டே 5 247 ஃபார் 11. அப்படிங்கும் போது இங்க உங்களுக்கு எப்படி இது பண்ணணும்னு பார்க்கணும். பால் அலைஞ்சினே இருக்கும், பிரிட்டோரியலா ஹார்ட் அண்ட் பவுன்சி ட்ராக்கா இருக்கும். நீங்க பேட்ஸ்மேன் அப்படின்னா இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இங்க 50+ எத்தனை பேட்ஸ்மேன் ஆவரேஜ் பண்ணிருக்காங்க வித் மினிமம் 300 ரன் ஸ்கோர்டு. டாப் ரன் கெட்டர்னா ஆஷிம் மாம்லா 1356 ரன்ஸ், ஆவரேஜ் 75. நோட் பண்ணுங்க, ஸ்ட்ரைக் ரேட் 52.33. அடுத்தது ஜாக் கேலிஸ் 1267 ரன்ஸ், 70.38 ஆவரேஜ். நோட் பண்ணுங்க, ஸ்ட்ரைக் ரேட் 52.09. அதுக்கப்புறம் ஆனானப்பட்ட ஏபி டிவிலியர்ஸ் 1257 ரன்ஸ், 59.85 ஆவரேஜ். அவருக்கே ஸ்ட்ரைக் ரேட் 63.22 தான். அதுக்கப்புறம் ஆஷ்வல் பிரின்ஸ் ஒரு ஃபைட்டர், அவர் 581 ரன்ஸ் வித் an average of 64.55. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் 54.55. ஒரே ஒரு பிளேயர், அவர் ஒரு கியர் தான் ஆடுவார், குல்டன் டி காக் ஸ்கோர் 547 ரன்ஸ் at an average of 54.70 and a strike rate of 86.14. அதுக்கப்புறம் நம்ம தெம்பா பவுமா 385 ரன்ஸ் with an average of 55, the strike rate of 49.33. ஸோ இங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இந்த பால் அலைஞ்சினே இருக்கும், பீட்டன் ஆயினே இருப்பீங்க, நீங்க போயினே இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய கோச் சொல்லுவாங்க, your name will be written on the ball, put the bowlers under pressure, put the bowlers under the pressure சொல்லிட்டு நீங்க பேட்டை விட்டீங்க கபக்குன்னு அள்ளின்னு போடுவாங்க. 3 ஸ்லிப் எப்பவுமே இருக்கும், விட்டு 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 ஆடணும். எந்த மாதிரி போலர்ஸ் இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க டாப் போலர்ஸ் பாத்தீங்கன்னா, டேல் ஸ்டெயின், மக்காய் என்டினி, ககிசோ ரபாதா, மோனே மார்க்கல், ஜாக் கேலிஸ், ஆலன் டொனால்ட், வெர்னன் பிலாண்டர், ஷான் பொல்லக், ஆண்ட்ரி நெல், லுங்கி எங்கிடி, ஆண்ட்ரிக் நார்கியே. சைடு எடுத்து சாஃப்டா பேசுற சரத் பாபு, யோ ஒரு ஸ்பின்னராவது சொல்லியா அப்படின்னு கேட்காதீங்க சார், விக்கெட் எடுத்தாதானே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வராரு பால் ஹாரிஸ், அவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60.15 ஸ்ட்ரைக் ரேட், 13 விக்கெட் எடுத்திருக்காரு. எவ்ரி 10 ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த டாப் 25 சொல்றேன். அதுக்கப்புறம் முரளிதரன் 12 விக்கெட் எடுத்திருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 62.16. 10 ஓவர் கூட இந்தியன் பவுலர்ஸ் ஷமி தவிர வேற யாரும் இல்லையா லிஸ்ட்ல? அதுக்கப்புறம் கடைசியில உங்களுக்கு நம்ம சொல்லணும்ன்றதுனால நம்ம ஆள் வராரு, ஆர் அஸ்வின் 90.2 ஓவர்ஸ் போட்டுட்டு 7 விக்கெட் எடுத்திருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 77.42. தட் இஸ் a விக்கெட் எவ்ரி 13 ஓவர்ஸ். நீங்க பால் ஒரு இன்ச்சு நீங்க அதுக்கப்புறம் பம்பரத்தை அது மேல கட்டி இப்படி விட்டா கூட பால் திரும்பாது. அப்படிங்கும் போது இங்க எப்படிப்பட்ட ஆளுங்க நிறைய விக்கெட் டாமினேட்டிவா எடுத்துட்டாங்கன்னா ஸ்விங் போலர்ஸ் தான் நிறைய டாமினேட்டிவா இருந்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பிளே த சப்போர்ட் ரோல். பேட்ஸ்மேன் விட்டு 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 கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணாம நோண்டிக்கிட்டு பிரஷரை போடுறீங்கன்னா பக்கு பக்கம் பாயிண்ட் போயினே இருக்கும். கபால் 86 ஃபார் 5 ஆடுவாங்க. ஸோ த அப்ரோச் ஹஸ் டு பி ரைட். லாஸ்ட் டைம் இந்தியா அடிச்சாங்கன்னா கேஎல் ராகுலும் மயங்க் அகர்வாலும் அவங்க டாஸ் வின் அப்புறம் 100 பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அங்கதான் கேமே போச்சு சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஸோ த டீம் வின்னிங் த டாஸ் ஷுட் பேட் ஃபர்ஸ்ட்.
பிளேயிங் லெவன் கேட்பீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பிளேயிங் எட்ஜ் அதான் சொல்லிடுறேன். கேட்க வந்தேன். முகேஷ் குமார் இந்தியாவோட ஆடுவாரா? பிளேயிங். ஸ்விங் பவுலர்ஸ்னு சொன்னீங்க, பயங்கரமா விக்கெட் எடுப்பாங்கன்னு. ஆமா ஆமா, இப்ப உங்களோட கட்சிக்கு நான் வந்துடுறேன். ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 3 கில்லு, நம்பர் 4 கோலி, 5 ஸ்ரேயஸ் ஐயர், 6 கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் அஸ் வெல், 7 ஜடேஜா, 8 லார்ட் தாக்கூர், அதுக்கப்புறம் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் முகேஷ் குமார். இப்ப கேஎஸ் பரத் வந்து ரிசர்வ் விக்கெட் கீப்பர், ஆட மாட்டாரு. அதே மாதிரி அபிமன்யு ஈஸ்வரன் அஸ் ரீப்ளேஸ் ருத்ராஜ் கெய்க்வாடு, அவரும் உள்ள ஆட மாட்டாரு. இந்த இன்னொன்னு 11 உங்களை பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் கரெக்டா? இந்த கண்டிஷன்ஸ்க்கு இந்த பிச்சுக்கு ரைட் 11ஆ? பர்ஃபெக்ட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன் வந்து அதை ஆடணும், ஏன் வந்து எட்ஜ் இருக்கும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆளு அஸ்வின், வேற வழி கிடையாது, உட்காந்து தான் ஆகணும். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் வித் டீன் எல்கர் who's going to play his last series and he's going to quit. He's got a stellar career, then followed by Tony D'Souza. செம கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாரு, இன்னும் நிறைய ரன் அடிச்சிருக்காரு இந்த ஓடிஎஸ் சீரீஸ்ல. கீகன் பீட்டர்சன் செம ப்ராமிஸ் காமிச்சாரு லாஸ்ட் சீரீஸ்ல, இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. பவுமா வந்து ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வராரு. ஐடன் மாக்ரம், கைல் வெரேனே, மல்டா, மாக்கோ யான்சன், ஜிரால் கூட்சியே, ககீசோ ரபாதா, இவங்க எப்பவுமே வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒருவேளை வந்துட்டு ஸ்பின்னரை டிராப் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேஷவ் மகாராஜ் ஆடாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு, considering the playing 11. So the playing 11 will be Dean Elgar, Tony D'Souza, Keegan Peterson, Themba Bavuma, Aiden Markram, Kyle Varane, Marco Jansen, Jiral Coetzee, ககிசோ ரபாதா அண்ட் லுங்கி எங்கிடி. இப்ப இங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எட்ஜ் என்னன்னா அந்த டாப் 7. இந்த டாப் 7ல வந்துட்டு இங்க வந்துட்டு ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் அண்ட் ஜடேஜா. ஸோ இது ஒரு டாப் கிளாஸ் லைன் அப். அவ்வளோ டெக்னிக்கலி சவுண்டு, நம்ம எப்படிப்பட்டவங்க ரன் அடிப்போம் அப்படின்னு நம்ம கிளியரா சொல்லியிருக்கோம். So Rohit Sharma has been very disciplined, leaving the balls outside the off stump, and he's also a much improved player of short balls. ஷார்ட்டா போட்ட தூக்கி பின்னிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் is one who's going to play attacking cricket, பட் எனிதிங் கேன் ஹேப்பன். சுப்மான் கில் இஸ் டெக்னிக்கலி சவுண்டு, அவரும் ஒரு கொஞ்சம் லோல இருந்துட்டு வர்றாரு, பட் வி எக்ஸ்பெக்டிங் டு ஸ்கோர் ரன்ஸ். அதுக்கப்புறம் கோலியை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா வந்துட்டு இந்த இதுல பிரிட்டோரியால இஸ் ஆவரேஜிங் மோர் தென் 50. ஏன் அந்த லிஸ்ட்ல அவரை நான் எடுக்கலன்னா இஸ் ஒன்லி ஸ்கோர் 211 ரன்ஸ்ன்றதுனால. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே எப்படி எடுக்கிறாங்கன்னா ட்ரைங் டு போல் ஷார்ட் பால்ஸ் டு ஹிம், is worked extensively on it. அதே மாதிரி இந்த பிரிட்டோரியால நீங்க ஷார்ட்டர் லென்ஸ் போட்டீங்கன்னா that's not going to suit. You need to bowl fuller lens, அதனால that might actually work in Shreyas Iyer's favor. KL Rahul வந்துட்டு is going to bat down the order. Last time he was the one of the batsmen who was instrumental for India to get to the score which they defended well to win the series, stitching up 100 run partnership with Mayank Agarwal, then the season to Jadeja. இப்ப இங்க பாத்தீங்கன்னா டாப் 7 Dean Elgar is going to just retire from international cricket after this, and he wants to finish on a season campaign. Tony D'Souza புதுசு இந்த ஃபார்மேட்டுக்கு. Keegan Peterson is coming back from injury. Themba Bavuma is coming back from a break from white ball cricket. Aiden Markram is not as effective as he is used to be in white ball cricket. Kyle Varane ஒரு flashy player, என்ன வேணா ஆகும். So when you see this particular batting lineup, India has got the edge. Bowling அப்படின்னு பார்க்கும்போது there is a little bit of a conundrum in fitness between Kagiso Rabada and Lungi Engidi, but they're expected to play out. அப்படி ஆடல அப்படின்னா there is a chance that Yandri Baga will play, and also a chance of Ian Mulder playing as an all-rounder or Keshav Maharaj. அப்படிங்கும்போது bowlingல when you see Jiral Coetzee, Marco Jansen, Lungi Engidi, Kagiso Rabada அப்படின்னா இந்த bowling attack வந்து it is very good. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்தியால எல்லாம் ஸ்விங் bowlers. India will also not be lacking anything when it comes to but in the fast bowling arsenal it is going to be the same அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the person who's going to squeeze in the middle overs ஒரு ஸ்பின்னர், that is definitely Ravindra Jadeja. இங்க கேஷவ் மகாராஜ் ஆடலன்னா Aiden Markram will do the job. There's no way compared to Ravindra Jadeja அப்படிங்கும்போது India again on Muthupandi's கோட்டை according to me will go with an edge that is very high edge of 60-40. இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்காவா? நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, இதை மீறி ஆனா முத்துப்பாண்டி கோட்டையிலே நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஆனா பிச்சு கண்டிஷன்ஸ் நீங்க சொன்னீங்க. டாஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பீடா. பட் தென் ஐ வில் கோ வித் யூ. இந்தியா செஞ்சுரியன்ல ஜெயிச்சிடும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் சொல்லலாமே.
இங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஃபேண்டசி பிக் பண்ணும். ஏன்னா பேட்ஸ்மேன் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்ட்ரகிள் இயர். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் இயர். அதனால நான் எப்படி போவேன்னா கன்வென்ஷனலா அப்படியே இரும்பு மாதிரி ஆடுற பேட்ஸ்மேனை மட்டும் எடுப்பேன், மற்றவங்க ரிஸ்கே எடுக்க மாட்டேன். ஸோ ஐ வில் பிக் மை ஃபேண்டசி டீம் மோர் ஆன் சீம் bowlers. தட் இஸ் கோயிங் டு பி விராட் கோலி தானே? முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஜிரால்டு கூட்ஸே. இவங்க 3 பேரையும் நான் வந்து கண்டிப்பா பிக் பண்ணுவேன். நான் நான் 6 பிக் பண்றேன். தட் இஸ் ஃபோர்த் இஸ் ஆல்சோ முகேஷ் குமார் அண்ட் ஒன்லி 2 பேட்ஸ்மேன் ஐ வில் பிக். தட் இஸ் கோயிங் டு பி விராட் கோலி அண்ட் KL ராகுல். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்சும் ஹை பர்ஃபார்மன்ஸும் நீங்க சொல்லிடுங்க. நீங்க கன்வென்ஷனல் ஸ்ட்ராங் பேட்டர்னாலே விராட் கோலி தான். அப்படியே கொஞ்சம் விராட் வியூஸ்க்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. விராட் கோலி, KL ராகுல், ஜெராட் குட்ஸே, முகேஷ் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜா, முகமது சிராஜ். கரெக்ட். 6 பேரு. ஸோ அதோட சேர்த்து மார்க்கோ யான்சன் நான் சேர்த்துக்கிறேன். விக்கெட்டும் வரும், கடைசியில பேட்டிங் வரும், ஒரு 20 ரன் வந்துடும். அதுக்காக தான், வேற எதுவும் இது இருக்கு இது இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்க சொன்னதுதான் பீடா. ஜடேஜா எடுக்கலாம், ஆனா சுத்தமா திரும்பாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி ஜடேஜாவை எடுக்கிறது? ஸோ அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ நான் இந்த சைடு மார்க்கோ யான்சனையும் அந்த சைடு சுப்மன் கில்லையும் ஆட் பண்றேன். கன்வென்ஷனல் நீங்க சொல்லிட்டீங்க. ஹோப்ஃபுல்லி அது வந்து மோர் ஐ விஷ் தட் ஹி கம்ஸ் டு த ஃபார்ம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ ஆன் தட் நோட் எல்லாமே பண்ணியாச்சு பீடா. ஸோ நீங்க அனாலிசிஸ் கிளீனா கொடுத்துட்டீங்க. பிளேயிங் லெவன் சொல்லியாச்சு, ஃபேண்டசி சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்க போது உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? இதுல ரொம்ப சிம்பிள் சார். இப்ப நீங்க ஸ்டாட்ஸை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுக்கிறது பேட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க ஜெயிச்சிருக்காங்கும் போது டாஸ் உங்க கையில இல்ல. இவங்க டாஸ் வின் பண்ணாலும் சவுத் ஆப்பிரிக்கா பேட் தான் பண்ணுவாங்க போது இப்ப ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ற, இந்த ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் வந்துட்டு என்ன ஆகணும், ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும், ஸ்லோவா வரும். 2வது நாள்ல இருந்து இடிக்க ஆரம்பிக்கும், குயிக்கன் அப் ஆயிடும் பிச்சு. அதுக்கப்புறம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நீங்க போடும்போது நிறைய டீம் என்ன தப்பு பண்ணுவாங்க, பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் 2.5 மணி நேரம், அரை மணி நேரம் லஞ்சுக்கு அப்புறம் டிஃபென்சிவ் தேரி போயிடணும். எடுத்தோடனே 3 ஸ்டிப் கல்லியில ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒருவேளை ஒரு 32க்கு நோலாஸ் போயிட்டாங்கன்னா டப்புன்னு ஒரு கவர்ஸ் இந்த பக்கம் ஒரு ஷார்ட்ஸ் விக்கெட் கேட்சிங் வச்சுட்டு ரன்னே கொடுக்காம ஸ்குவீஸ் பண்ணும். நிறைய டீம் என்ன பண்ணுவாங்க, பால் அலையுது நிறைய விட்டு 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 ஆடுவாங்க. ஒரு பேட் பால் போடுவாங்க, டப்புன்னு பேட் பண்றப்ப கட் அடிச்சிருவாங்க. அதனால வந்துட்டு என்ன பண்ணும், இந்தியா ஃபர்ஸ்ட் போல் பண்ணா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஓவர்ஸுக்கு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை விக்கெட் வேலை அந்த ஸ்டார்ட் கிடைக்கலன்னா இந்தியா டு மேக் யூ டேக் த டிஃபென்சிவ் பிளாய் இன் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா. செகண்ட் செஷன்ல இருந்து உங்களுக்கு குக்கனப் ஆக ஆரம்பிக்கும். அப்படிங்கும் போது அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணீங்க, மோதி ட்ரை பண்ணீங்க, ஒரு ஃப்ளோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 29 ஓவர்ல ஒரு 94 நோலாஸ் வந்துட்டாங்க லஞ்ச்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து மேட்சை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து இதே பேட்டையே டிசைட் பண்ணிடும். டாஸ் வின் பண்ற பேட்டிங் அட்வான்டேஜ் 78/4 க்ளோஸ். அதே மாதிரி நீங்க வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு ஒரு 94 நோலாஸ் வந்துட்டீங்கன்னா பயங்கரமா வந்துரும் போது இந்த ஃபர்ஸ்ட் செஷன் இஸ் டு பி க்ரூஷியல், வேர் இந்தியா ஹஸ் டு பி ரெடி இஃப் தே லூஸ் தேர் டாஸ். அப்படிங்கும் போது எனக்கு பயங்கரமா கான்பிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்பதான் கேப்டவுன்ல இருந்து வந்த ட்ரை கிராஸ் தான் நிறைய இருக்கே ஒழிய எங்க டொமஸ்டிக் டீம்ல வந்து இந்த பியாண்ட் ஃபார்டேன் ஒரு ஸ்பின்னர் who plays for South Africa is the one who won the game for us. அப்படிங்கும் போது அங்க உங்களுக்கு வந்துட்டு you are not expecting the same pitch which Vernon Philander came there and swung the ball left, right and center. 3 நாள்ல முடிஞ்சு போச்சு, முடியாது. அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரொம்ப வைட்டல். அடிச்சாங்கன்னா அங்கேயே அடிச்சிருவாங்க போது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கான்பிடென்ட். எனக்கு இன்னும் என்ன கான்பிடன்ஸ்னா நீங்க நான் சொன்னதை ஒத்துக்கிட்டது தான். அப்படிங்கும் போது we will go with 60-40. will come back and entertain you every day based on sir's availability once the game is over for our review, and we hope India will again conquer the Centurion Fortress and also win the series. Until we come back to entertain you for another riveting episode, thanks a lot and bye bye.